நீண்ட வாழ்வை அல்ல, குறுகிய வாழ்நாளில் அசாதாரணமான சாதனைகளை கிறிஸ்துவுக்காக சாதித்திடவே விரும்புகிறேன் என்ற சீகன் பால்க்கு முதல் தமிழ் மண்ணுக்கு வந்த புரொட்டஸ்டன்ட் மிஷனரிகளுள் ஒருவர். ஜெர்மன் தேசம் பிரஸ்டன் நகரத்திற்கு அருகே ஒரு குக் கிராமம். நடு இரவு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள் ஒரு தாய். என் கண்மணி பிள்ளைகளே, இந்த வேத புத்தகம்தான் மாபெரும் பொக்கிஷம். ஆம், நிகரற்ற பொக்கிஷம். இதன் ஒவ்வொரு பக்கத்திலும் என் கண்ணீர் துளிகள் விழுந்துள்ளன. தேவனுடைய மகத்துவமான வாக்குத்தத்தங்களை கோடிட்டு வைத்திருக்கிறேன். அவைகள் கடவுள் நமக்கு தந்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷமே இந்த வேத புத்தகம். ஆம், என் அருமை பிள்ளைகளே, இதைத்தான் உங்களிடம் தந்துவிட்டு போகிறேன் என்றாள். ஜெர்மானிய தேசத்தில் 2வது முறையாக யுத்தம். வீடுகளும் தொழிற்சாலைகளும் தீக்கிரையாயின. சீகன் பால்க்கின் தந்தையும் தீக்கிரையாகி மரித்தார். சில மாதங்களில் சீகன் பால்க்குவை பொறுப்போடு பராமரித்து வந்த அவனது அக்காவும் இறந்து போனாள். அப்பா, அம்மா, அக்கா மூவரையும் இழந்து நிர்பந்தமான நிலையில் நின்ற சிறுவன் சீகன் பால்க்கு அம்மா கொடுத்த பொக்கிஷமாகிய வேத புத்தகத்தை இடைவிடாமல் படிக்க ஆரம்பித்தான். அம்மா கோடிட்ட வேத வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றி கொண்டான் சீகன் பால்க்கு. அம்மாவின் கண்ணீர் துளிகள் அவர்கள் கோடிட்ட வேத வாக்குத்தத்தங்களில் விழுந்து கரைந்து காய்ந்திருந்தது. இந்த வேத வசனங்களை படித்து தியானித்து ஜெபித்து வந்தான் சிறுவன் சீகன் பால்க்கு. பள்ளி படிப்பை முடித்த சீகன் பால்க்கு தனது 16ஆம் வயதில் ஹாலே பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி கற்கத் தொடங்கினார். இசை வல்லுனரும் பாடகருமான இளைஞர் ஒருவர் அவரது உயிர் நண்பரானார். இளைஞர் சீகன் பால்க்குவும் அவரது நண்பரும் அடிக்கடி கூடி ஜெபித்தார்கள். வேத வசனங்களை தியானித்தார்கள். மாணவர்கள் மத்தியில் கிறிஸ்துவுக்காக ஒளிவீசும் சுடர்களாய் திகழ்ந்தார்கள். சீகன் பால்க்குவோ தம்மை தேவ சித்தத்திற்கும் தம் வாழ்வை இயேசுவின் நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்கும் அர்ப்பணித்து விட்டார். 1700 டென்மார்க் தலைநகர் கோப்பன்ஹேகன் அரண்மனையில் இளவரசர் 4ஆம் ஃப்ரெட்ரிக் மன்னராக முடிசூட்டப்பட்டவுடன் இயேசுவின் நற்செய்தியை உலகெங்கும் அனுப்புவதே தமது ஆட்சியின் தலையாய பொறுப்பு என்று உறுதி பூண்டு இதற்காக உத்தம ஊழியர்களை தேட ஆரம்பித்தார் 4ஆம் ஃப்ரெட்ரிக். டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃப்ரெட்ரிக் தன் சார்பிலும் தன் நாட்டின் சார்பிலும் இந்திய மண்ணுக்கு கிறிஸ்துவை கொடுக்க அனுப்பி வைத்த அருட்பணியாளர்களை சுமந்து கொண்டு கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது கப்பல். சீகன் பால்க்கு, ஹென்றி ப்ளூச்சோ என்னும் 2 இளைஞர்களும் அரசு பூர்வமான டேனிஷ் மிஷனரிகளாக இந்தியாவிற்கு பயணம் புறப்படுகிறார்கள். பாரதத்தின் தென் கடற்கரை துறைமுகமாம் தரங்கம்பாடி நோக்கி பென்சசா சோஃபியா ஹெட்விகா என்னும் கப்பல் பயணிகளை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ற நிகரற்ற பொக்கிஷத்தை இந்த மண்ணின் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு 24 வயது ஜெர்மானிய இளைஞரான ஹாலே பல்கலைக்கழகத்து தலை சிறந்த மாணவர், பட்டதாரி, போதகர் சீகன் பால்க்குவும் ஹென்றி ப்ளூச்சோவும் முதல் முறையாக தமிழ் மண்ணை அருட்பணி புரியும் ஆர்வத்துடன் நோக்குகிறார்கள். டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சார்ந்த டென்மார்க் கவர்னர் இந்திய மண்ணில் கால் வைக்க சீகன் பால்க்குவை அனுமதிக்க மறுக்கிறார். 3 நாட்கள் கப்பலிலேயே சிறை வைக்கப்படுகிறார் சீகன் பால்க்கு. முதலில் இந்திய துணை கண்டத்திற்கு, ஏன் ஆசிய கண்டத்திற்கே கிறிஸ்துவின் நற்செய்தியை சுமந்து வந்த முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரிகள் இந்திய மண்ணில் கால் பதித்த அவர்கள் 1706 ஜூலை 9 மீண்டும் கடற்கரை கொடிய வெயிலில் கடும் மணலில் ஒரு பகல் முழுவதும் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளால் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். டென்மார்க் ஒற்றர்கள் என்ற அதிகாரிகளால் ஏளனப்படுத்தப்பட்ட இந்த தேவ ஊழியர்கள் அன்பர் ஒருவர் உதவியால் தரங்கம்பாடியில் தங்கினார்கள். 1706 76 வயதான முதிர்ந்த ஆசிரியரிடம் குழந்தைகளோடு குழந்தையாக உட்கார்ந்து மணல் தரையை கரும் பலகையாகவும்
கை விரல்களை எழுதுகோலாகவும் ஆக்கி தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார் சீகன் பால்க். கிழக்கிந்திய கம்பெனியோ அவர் தமிழ் கற்பதை தடை செய்தது. இந்திய மண்ணில் அவர் வாழ்வதையே வெறுத்து சிறையில் தள்ளியது. இத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலும் இவர் இதயத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த அருட்பணி ஆர்வத்தை அணைக்கவே முடியவில்லை. தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியிலே இயேசுவை கூற வேண்டும் என்ற வைராக்கியத்தால் தமிழ் மொழியை இடைவிடாமல் பிழையற கற்க ஆரம்பித்தார். 2 ஆண்டுகளாக இரவு பகலாக தமிழ் ஓலைச்சுவடி நூல்களை தருவித்து படித்தார். பனை ஓலைச்சுவடிகளில் வேத வசனங்களை தமிழ் மொழியில் எழுதி படித்தார் சீகன் பால்க். 1706 அக்டோபர் 12 தமிழில் நற்செய்தியை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை கால்நடையாகவே சுமந்து சென்றார். தமிழ் மக்கள் அனைவருக்கும் இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு நான் கடனாளி என்றும் எனது கடமை என்றும் கூறினார். எந்தவித பிரயாண வசதியோ மருத்துவ வசதியோ கல்வி வசதியோ நாகரிகமோ இல்லாத அந்த நாட்களில் தமிழ் மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பது ஒன்றே அவரது நோக்கமாகவும் கனவாகவும் இருந்தது. வேத புத்தகமாகிய இந்த தலை சிறந்த பொக்கிஷத்தை எல்லா தமிழர்கள் கையிலும் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இது கடவுளுடைய வார்த்தையையும் வாக்குத்தத்தங்களையும் கொண்ட பொக்கிஷம். உலக பொக்கிஷங்கள் எல்லாம் அழிந்துவிடும், ஆனால் அழியாத பொக்கிஷமோ வேத புத்தகமே என்பதை நன்கு அறிந்திருந்த அவர் நடு இரவு 11 மணிக்கு போராடி ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் எந்த காரணமும் இன்றி ஆளுநரின் ஆணைப்படி சீகன் பால்கின் ஜப அறையை உடைத்து பலாத்காரமாக அவரை விலங்கிட்டு கோட்டைக்கு இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தார்கள் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள். எந்தவித விசாரணையும் இன்றி பெரும் குற்றவாளியாக ஆளுநரால் தீர்க்கப்பட்ட சீகன் பால்க் கோட்டைக்குள்ளேயே வசதியற்ற சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழ் மொழியில் வேத புத்தகமே சீகன் பால்கின் இடைவிடாத கனவாக இருந்தது. தலை சிறந்த பொக்கிஷமாகிய வேதத்தை தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் இரவு பகலாக மெழுகுவர்த்தி ஒளியில் இந்த மொழிபெயர்ப்பு பணி நடைபெற்றது. 1708 ஆண்டு வேத புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். நீண்ட வாழ்வை அல்ல, குறுகிய வாழ்நாளில் கிறிஸ்துவுக்காக சாதித்திட விரும்புகிறேன் என்ற சீகன் பால்க் அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை அறிந்த நாம் அவருடைய கரிசனை போலவே நாமும் நம்மை அர்ப்பணிக்க முற்படுவோமா?